எடுக்க மாட்டாங்கிறது, நல்ல கப்பல்லாம் எடுத்துக்குவாங்கிறது, ஓட்டப்படா எடுக்க மாட்டாங்கிறது அம்புட்டு பேரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இது வகையில வர்ற மேட்டரா இது? அல்லாஹ் என்ன காட்டுறான்? எனக்கு தான் தெரிய முடியலப்பா. இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிற வழிமுறை இருக்குது. ஒரு ஆளுக்கு தெரியாது, ஒரு ஆளுக்கு தெரியும். ஒரு வீட்டுல நடக்கிற சம்பவம் வீட்டுக்காரனுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது. இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நான் தான் அனைத்தையும் தெரிஞ்சவன் எப்படி சொல்லலாம்? இப்படித்தான் ஹிலர் நபி சொன்னாங்களே தவிர இதுல என்ன மறைவான விஷயம் இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போய் சோறு கேட்கறாங்க. அந்த காலத்துல சோறு கொடுக்கிறது கட்ட. சோறுனா என்ன? உணவு. சோறோ ரொட்டியோ அந்த ஊர்ல என்ன உணவோ அது கொடுக்கணும். எழுதப்படாத விதி. ஏன் எழுதப்படாத விதி? அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது. கடைநல்லூருக்கு நான் வர்றேன்னு வைங்க, 1000 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் யாரும் சோறு செத்து போயிருவேன். ஏன்? கடை இல்ல, ஹோட்டல் இல்ல. விருந்து கொடுப்பது என்பது அந்த காலத்துல எழுதப்படாத சட்டமாக கடமையாக இருந்தது. போய் விருந்து கேட்கறாங்க. அந்த ஆளுக்கு விருந்து தர மாட்டேன்ட்டாங்க, போயான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அந்த ஊர்ல போய் பாக்குறாங்க, ஒரு வீடு செவர இடிஞ்சு விழுகிற ஒரு நிலையில ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த செவத்தை கொஞ்சம் சரி பண்ணி என்ன செய்யறாங்க? ஒழுங்குபடுத்துறாங்க. மூசா நபி சண்டைக்கு போறாரு. யார்கிட்ட? ஹிலர்ட்ட. என்னப்பா இது? நல்லா இந்த ஊருக்கு வந்தா சோறு கூட தர மாட்டேன்ட்டாங்க. இந்த ஊர்ல உள்ள ஒரு செவத்தை நிமித்தி வைக்கணுமா? இந்த ஊருக்காரங்களுக்கு உதவி செய்யணுமா? சோறாச்சும் தந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஹிலர் நபி சொல்றாங்க, இல்ல இல்ல, இது கீழே ஒரு புதையல் இருக்குது. இப்ப விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த புதையலை அடுத்தவங்க எடுத்துக்கிடுவாங்க. இது நல்ல ஒரு நல்லடியாருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அவங்க பெருசா போய் எடுத்துக்கிறேன்னு அந்த செவத்தை நிமித்தி வச்சோம்னு சொன்னா அந்த புதையல் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரணம் கற்பிக்கிறார். உடனே காட்டு பாத்தீங்களா, இது மூசாவுக்கு தெரிஞ்சதா? யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது? ஹிலர் நபிக்கு தெரிஞ்சிருக்கிறது. சரி, ஹிலர் நபிக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஊர்ல சோறு தர மாட்டானே தெரியல. அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்தத்தாமா அகலகாண்டு வருது. 2 பேரும் போய் ஊர்ல சோறு கேட்டாங்க. ஏன் இவருக்கு மறைவானலாம் தெரியும் தானே? சோறு கேட்டா தரமாட்டான்னு சொல்ல வேண்டியதானே? சோறு கேட்டாங்களாம். போகுமா சோறு கொடுக்கறதுக்கு அந்த ஊர்காரங்களாம் மறுத்துட்டாங்கலாம் வருது. அப்ப ஹிலர் நபிக்கு எது தெரியல? செவத்துக்கு கீழே இருந்த புதையல் தெரிஞ்சிச்சு. இந்த ஊர்காரன் சோறு கேட்டா தரமாட்டாங்கிறது தெரியல. கேட்காம போக வேண்டியதானே? இந்த ஊருக்கு போனா சோறு தர மாட்டாங்க என்று ஆல்ரெடி தயார் பண்ணிட்டு வர வேண்டியதானே? கட்டிச்சத்தை கண்டுட்டு வர வேண்டியதானே? இந்த ஊர்ல கிடைக்கான்னு தெரியணுமா இல்லையா? தெரியாது. மனுஷன் தான். இது யாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, நண்பர்களா இருந்தா, அந்த குழந்தைகளை பற்றி அறிந்தவர்களா இருந்தா அது கீழே ஒரு சாமா இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை மனிதர்கள் வாயிலாக கூட அறிந்திருக்க முடியும். அப்ப இதை வச்சுக்கிட்டு ஞானம்ங்கிறாங்க. என்ன ஞானம் இருக்குது இதுல? நீங்க சொல்லக்கூடிய ஞானம் உண்மையா இருந்தா சோறு தர மாட்டாங்கிற ஞானம் ஏன் தெரியல? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒருத்தன் விளையாடிட்டு இருப்பான். ஒரு இளைஞன் விளையாடி இருந்தோம்னு என்ன செய்வாங்க? அவரை ஒரே இருக்காரு காலி பண்ணி விடுவாரு. என்னப்பா அநியாயமா ஒரு ஆளை கொண்டு விட்டிய? மூசா நபி கேட்பாரு, அநியாயமா ஒருத்தர் கொண்டு விட்டிய? அவர் என்ன செய்யறாரு? ஹசீனா யுரிஹிகுமா துகயானவ குஃப்ரா, பெற்றோர்களை வழிகெடுத்து நாசமாக்கிடுவான்னு நம்ம பயப்பட்டோம். இவன் செய்யற சேட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுவாங்க? பாத்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைய கொல்லலாமா? நாளைக்கு பெரிய ஆள் ஆகி அவன் என்ன செய்வாங்கிறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஹிலர் நபிக்கு தெரிஞ்சு. யாருக்கு தெரியல? மூசா நபிக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன சின்ன குழந்தை மாதிரி ஆக்கிடுவாங்க. 5 வயசு குழந்தை மாதிரி, 10 வயசு குழந்தைய கொலை பண்ண மாதிரி ஆக்கிடுவாங்க. குலாமுக்கு அப்படி ஒண்ணு அர்த்தம் கட்டாயம் கிடையாது. குலாம் என்ற வார்த்தை அந்த குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த குலாமை கொலை செய்தார் என்றால் குலாம் என்ற வார்த்தை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இப்னு உமர் சொல்கிறார்கள், நான் குந்து குலாமன் அல்சப, நான் கல்யாணம் பண்ணாத ஒரு குலாமாக இருந்தேன். கல்யாணம் ஆகாத குலாமாக இருந்தேன். என்ன அர்த்தம்? குந்து குலாமன் சாபன், நான் ஒரு இளைஞரான குலாமாக இருந்தேன், பள்ளிவாசல படுத்து கிடந்தேன். அப்படி எல்லாம் இப்னு உமர் அறிவிக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஹாரிசாங்கிற ஒருத்தர் பத்ர் போர்க்களத்துல உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்டுவாரு. அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர் குலாமா இருக்கும் பொழுது உஹதுல கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லுவாங்க. குலாம்னா சின்ன பொடியன்னு அர்த்தமா? இளைஞன் அர்த்தம். அப்ப அவன் இளைஞனா இருந்திருக்கிறான். இளைஞனா இருந்து பெற்றோரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவங்களே வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது ஊருக்குலாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அவர் அந்த பகுதியில் வசிச்சதுனால அவருக்கும் தெரியுது, நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளா போய் கெடுப்பாங்கிறத இப்பவே செஞ்சுட்டு இருக்கிறான் வருது. அதுக்காக அப்படி செஞ்சாரு. இந்த படுவா நல்ல பெற்றோரை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான்னு போட்டு இழுத்து போட்டு அவர் கொண்டு விட்டாரு. இந்த 3ஐயுமே எப்படி செஞ்சேங்கிறாரு? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் நான் செஞ்சேன், நானா செய்யல என்று சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ஆர்டர் வஹி தான் அவர் அதை செஞ்சாரு என்பது வருகிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? நபி மூலமாக நுபுவத்துக்கு மூலமாக கிடைக்கிற இல்மை விட தவத்தின் மூலமாக கிடைக்கிற இல்மும் கூடுனதுங்கிறாங்க. நீ என்ன பண்ணணும்? ஹிலர் நபி தவம் செஞ்சாருங்கிறது காத்து.
அவர் யார்கிட்ட முரீது வாங்கினாரு, எந்த பையத்து வாங்கினாரு, எந்த அடிப்படையில் இந்த நீ சொன்ன இல்மு உண்மையா இருந்தால் அப்படி ஆதாரம் காட்டுமா இல்லையா? இதை கொண்டாந்து காட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அபூ ஹுரைரா சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ்விடமிருந்து 2 பைகள் நிறைய ஞானத்தை பெற்றுக் கொண்டேன், ஒரு பையை எல்லாருக்கும் அவுத்து விட்டுட்டேன், இன்னொரு பையை அவுத்து விட்டேன்னு வைங்க, என் கழுத்தை அறுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே என்ன செய்வாங்க? பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராட்ட 2 கொடுத்தார்கள், அபூ ஹுரைரா ஒன்னத்தான் தந்தார்கள், ஒன்ன சொல்லாமலே மூத்தா போய் விட்டார்கள். இதுல என்ன விளங்குகிறது? எல்லாருக்கும் கொடுத்த ஞானம் ஒண்ணு இருக்கிறது, ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்கிறது, அது அபூ ஹுரைரா அப்படிமாங்க. நீங்க திருப்பி அதில் கேட்டுப்படலாம், ஆமா அபூ ஹுரைரா தான் ஒத்தட்டையும் சொல்லாம போயிட்டார், உனக்கு எப்படி கிடைச்சது? அபூ ஹுரைரா நீ எப்ப இது ஆதாரம் காட்டலாம்? அது 2-3 ஆள்கிட்ட சொன்னார்னு காட்டு. அபூ ஹுரைரா 3 பேர்ட்ட சொன்னாரு, 30 பேர்ட்ட சொல்லலன்னு காட்டு. ஆனா அவர் தான் யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாரு, ஒத்தட்டையும் சொல்லாம மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சு? அது குர்ஆன் வழங்குதா? அவர் என்ன சொன்னாரு? அபூ ஹுரைராவுக்கு 2 விதமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உண்மைதான். எந்த ஞானம்? ஒன்னு இபாதத்து, தீனு, வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஞானம். இன்னொரு ஞானம் என்னன்னு கேட்டா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் இல்ல. இவன் ஆட்சிக்கு வருவான், அவன் ஆட்சியில் இது நடக்கும், இவன் ஆட்சியில் அது நடக்கும் அப்படின்னு சில செய்திகள், இதுல மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத சொல்லி இருந்தார்னு சொன்னா அன்றைய ஆட்சியாளர்கள் கருத்தை அறுத்துப்பாங்க. அன்றைய ஆட்சியாளர்கள் செய்யற அக்கிரமத்தை பற்றி அபூ ஹுரைரா முன்னறிவிப்புன்னு சொன்னார்னு வைங்க, ஆளை காலி பண்ணிருப்பாங்க. அதைத்தான் அவர் மறைச்சாரே தவிர அவர் மார்க்கத்தை மறைக்கவே இல்லை. அனைவருக்கும் பொதுவாக ரசூலுல்லாஹ் கொடுத்த செய்தி எதையுமே அவர் மறைக்கவே இல்லை. அவர் தான் அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச சஹாபியா இருந்தாரு. அதை பத்தி கூட அந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாங்க. அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாருங்கிற. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, நான் நிறைய சொல்றேன், வாஸ்தவம் தான். 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, நான் பள்ளிவாசல்ல கிடந்தவன், ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமா கேட்டவன் அதிகமா அறிவிக்க இயலும், நீ உன் தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்த. 2வது காரணம், அல்லாஹ்வுடைய வசனத்துல, அல்லாஹ்வுடைய வேதத்துல 2 வசனம் இருக்கிறது, மார்க்கத்தை மறைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை என்று அந்த வசனங்கள் சொல்கிறது. அதுக்கு பயந்துதான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தவிர நிறைய அறிவிக்கணுங்கிறதுக்கான அறிவிக்கல அப்படிங்கிறார். இப்ப என்ன விளங்குது? அபூ ஹுரைரா மார்க்கத்தை மறைக்க மாட்டார். மார்க்கம் என்று எதையாவது அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருந்தால் அது அப்படியே மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் தான். மார்க்கத்துக்கு சம்பந்தமில்லாத சில செய்திகளை தான் அவர் மறைத்திருக்கிறார். அது யாருக்கும் தேவையில்லாத விஷயங்கள். இப்படி விளங்குறத விட்டுவிட்டு அபூ ஹுரைராக்கு 2 இல்மு இருந்துச்சு, ஒரு இல்ம சொன்னாரு, ஒரு இல்ம சொல்லல, அதை நாங்க சொல்ல போறோம்னா உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லு. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அலி ரலியல்லாஹு எந்த தரிக்கா எடுத்து பாருங்களேன், எல்லா கள்ள பயிலும் என்ன பண்ணுவான்னு கேட்டா அங்க கொண்டே முடிப்பான். எங்க கொண்டே முடிப்பான்? எல்லாம் அலி. சாதிரியா தரிக்கான்னு எடுத்துக்கிறங்க, ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாருன்னு போனா அப்படியே போய் ஹசன் பஸ்ரி வருவார், இடையில அப்துல் காதர் ஜிலானி வருவார், கண்டிப்பா அவருக்கு தாண்டி எப்படி போனா ஹசன் பஸ்ரி வருவாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அலின்னு வந்து முடிச்சு விடுவாங்க. இது எப்படி கிடைச்சிச்சான்? அந்த ஞானம் இந்த செய்குக்கு அவர் செய்கிட்ட கிடைச்சான். சரிப்பா, அவருக்கு எப்படி கிடைச்சி? அவர் செய்கு. அவருக்கு எப்படி கிடைச்சி? அவர் செய்கு. அப்படியே போய் கடைசியில் எங்க பண்ணிடுவாங்கன்னா அலிட்ட கொண்டே முடிப்பாங்க. அலி மர்மம் இல்லையா? அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? சிறப்பான சில விஷயங்களை அவருக்கு மட்டும் சொன்னாங்க. பயான்ல பண்ண விஷயத்தான் நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொதுமக்களுக்கு சொன்னது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு சொன்ன விஷயம் இருக்குதே, அதெல்லாம் மர்மவனுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த மர்மம் என்ன பண்ணார் தெரியுமா? வேண்டப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்தாரு. அவர் தேர்ந்து பெற்றவங்க அடுத்தவங்களுக்கு சொன்னாங்க. அப்படியே தான் எங்களுக்கு வருதுமாங்க. இது யார் சொல்லுவான்? சாதிரியாவும் இப்படித்தான் சொல்லுவான், காதிரியா இப்படித்தான் சொல்லுவான், சிஸ்தியா இப்படித்தான் சொல்லுவான், சுகரவர்தியா இப்படித்தான் சொல்லுவான், நக்ஷபந்தியா இப்படித்தான் சொல்லுவான், நூறுஷா இப்படித்தான் சொல்லுவான். எல்லா தரிகா காரணங்களும் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, அப்படியே போய் அப்துல் காதர் ஜிலானிக்கு போய், அப்படியே ஹசன் பஸ்ரிக்கு போய், அப்படியே அலிட்ட கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த கட்டுக்கதை நேத்து வந்தது இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல விட்டாங்க இந்த கதையை. இவங்க விட்டது இல்ல, இவங்களுக்கு அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கானுவோ. அலி காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் 2 வகை. ஒரு மார்க்கம் அனைவருக்கும் சொன்ன மார்க்கம், இன்னொரு மார்க்கம் தேர்வு செய்யப்பட்ட வேண்டப்பட்டவர்களுக்கு மார்க்கம். அதை அலிட்ட சொல்லியிருந்தாங்க. சஹாபாக்களே போய் அலிட்ட போய் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ஹல் ஐந்தக்கும் ஷைஉன் லைஸ பில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு இருக்குதா கேட்கிறாங்க. அலி என்ன பண்றாங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் சொன்னதான் எங்களுக்கு, எங்களுக்கு பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொன்னது கிடையாது, உங்களுக்கு சொன்னது எங்களுக்கு சொன்னாங்க. வேணும்னா எனக்குன்னு ஒரு நாள் சொன்னாங்க தனியா, ஒருவேளை உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்,
அது இந்த வால்